ஹாய் வணக்கம். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்ன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான டிஷ் தாங்க செஞ்சுருக்கேன். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடியது தான். ஆனால் நான் இது ரொம்ப ரேராக தான் செய்வேன். வாங்க என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்றதை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கான திங்ஸ் எல்லாமே நான் பேகு அவங்களுடைய பாக்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ்லேயும் நம்ம அரிசி சாதம், அதாவது அரிசி சாதம்னா நொய் அரிசி சாதம் தாங்க இது. பொன்னி அரிசியில் நொய் அரிசி இருக்கு இல்லைங்களா, அதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க இது கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவாங்கன்றதுனால இந்த பொன்னி நொய் அரிசி சாதமும் இப்போ 2வது பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது 2வது பொண்ணுக்கான பாக்ஸு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கேன்னா, எல்லாருமே மோஸ்ட்லி அவங்கவுங்க வீட்டில் டெய்லி செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். ஆனால் நான் என் வீட்டில் எப்போவாவது செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. பாருங்கள் என்னது இது, வாவ், ரசம் தாங்க. சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்கள். ரசம் எப்படி எல்லாமே மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு ரசம் வச்சுருக்கேன். ஏன்னா இது லைட்டான ஃபுட்டு. நான் ஏன் இன்றைக்கி செஞ்சுருக்கேன்னா, நேற்று ஹெவியான நான்வெஜ் சாப்பிட்டுட்டாங்க. அதனால் இந்த ரசம் சாதம் சாப்பிட்டாங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஜீரணம் ஆவாங்க. அதுக்கு தான் இந்த ரசம் சாதம் நான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 பேருக்கும் தேவையான அளவு ரசத்தை நம்ம ஊற்றிக்கலாம். யார் யாருக்கு ரசம் சாதம் ரொம்ப பிடிக்கும்ன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் செஞ்சாங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ரசம் எப்படி வைப்பீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பல விதமான ரசம் வைக்கலாங்க. மிளகு ரசம், தக்காளி ரசம், முருங்கைக்கீரை ரசம், அது மாதிரி பல ரசங்கள் வைக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி போட்டு தாங்க ரசம் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுக்கு என்ன சைடிஷ் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை செய்யலாம், இல்லைன்னா வாழைக்காய் வறுவல் செய்யலாம். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, வாழைக்காய் வறுவல் தாங்க செஞ்சுருக்கேன். இந்த வாழைக்காய் 3 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே ஷாப்பிங் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதில் நான் இதை போட்டிருப்பேன். இந்த வாழைக்காய் சூப்பராக இருந்ததுங்க. 3 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்ல முத்தின வாழைக்காய் தான். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அசலாக ஃபிஷ்ஷு சாப்பிட்ற ஃபீலிங்ஸ் தாங்க இருந்ததுங்க. இந்த வாழைக்காய் வறுவலுக்கும் இந்த ரசம் சாதத்துக்கும் அவ்வளோ மேட்சிங்காக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் அவங்களுக்கு குட்டீஸ்க்கான லஞ்சு பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அதை நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம் வாங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இதை வச்சிட்ட பிறகு நம்ம அவங்க பேக்கில் போட்டு ஃபில் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையே முடிஞ்சிடும் இல்லைங்களா. இது தாங்க டெய்லியும் நான் இந்த லஞ்ச் பேக் ரெடி பண்ணி அவங்க பேக்கு க்ளோஸ் பண்ணால் தாங்க எனக்கு வேலையே முடிஞ்ச ஒரு ஃபீலிங்ஸு, ஒரு திருப்தி வரும். இப்போ அந்த வேலையை நான் முடிக்க போகிறேன். பாருங்கள், அவங்களுடைய பேகு நான் எடுத்தாச்சு. அவங்க லஞ்ச் பேகு க்ரீன் கலரில் ஒன்று, எல்லோ கலரில் ஒன்று இருக்கும் இல்லைங்களா. க்ரீன் கலர் லஞ்ச் பேக்ஸ் பெரிய பொண்ணுடைய லஞ்ச் பேகு. வாங்க அவளுடைய பாக்ஸ் வச்சிடலாம். அடுத்தது அவளுக்கான ஸ்பூனு, அடுத்தது வாழைக்காய் வறுவல், ரசம். நல்லா ரசத்தை நல்லா டைட் பண்ணி வச்சாச்சு. அந்த பேகை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்த பேகு நம்ம எடுத்துக்கலாம் வாங்க. எல்லோ கலர் பேகு. இதுலேயும் அவளை சின்ன பொண்ணுடைய பாக்ஸு. அடுத்தது வாழைக்காய் வறுவல், ரசம், ஸ்பூன் வச்சாச்சு வாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வேலை முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது அவங்க காலையில் சாப்பிடணும் இல்லையா. நான் தோசை இல்லை எதுவுமே செய்யலை. அதே சாப்பாடே அவங்களுக்கு போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க. பொன்னி அரிசி நொய் அரிசி சாதம், ரசம், வாழைக்காய் வறுவல். ரசம் அவங்களுக்கு நிறைய ஊற்றி கொடுத்துருக்கேங்க, ஏன்னா ஜீரணம் ஆகட்டும்ன்றதுக்காக. இதுதான் இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் பாக்ஸு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.